ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஜி 360. இது உங்கள் குரு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மலேசியாவிலேருந்து தமிழ்நாடுக்கு பயணம் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. இது வெளிநாடு இல்லை, தமிழ்நாடு தான். நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண 1100 கோடி ரூபா செலவில் ஓப்பன் பண்ண நம்ம திருச்சி ஏர்போர்ட் தான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியா அடிக்கடி போவார். ஒரு 20 வருஷமாக போயிட்டு தான் இருக்கார். மலேசியாவில் தான் இருக்கார். அடிக்கடி வருவார். அவர் ட்ராப் பண்ண போவோம். இப்போ ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம், புதுசாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. இப்போ தான் போனோம். நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தோட கோபுரத்தோட டிசைனை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள். சென்னை ஏர்போர்ட்டு நான் இப்போ ரீசெண்டாக போனதுக்கு இப்போ தான் போயிருந்தேன். அதை விட பிரம்மாண்டமாக வெளிநாடு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கோமா அப்படின்ற ஒரு பிரம்மையே ஏற்படுத்திடுச்சு அந்த இடத்துல நிற்கலை. அந்தளவு ஃப்ரண்ட் எலிவேஷன் பயங்கரம் பக்காவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபாரினில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த லொக்கேஷன். பார்த்திங்கன்னா நானும் பக்கத்தில் லாங் ஷாட்டு எல்லா ஷாட்லேயும் எடுத்து பார்த்தேன். எந்த ஷாட்டில் எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. செலவு பண்ணதுக்கு ஒர்த்து. தமிழ்நாட்டிலேயே அழகான ஏர்போர்ட்டு, பிரம்மாண்டமான ஏர்போர்ட்னால் இப்போதைக்கு திருச்சி ஏர்போர்ட் தான். உங்களுக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மாதிரி இந்த ஏர்போர்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்க்கிங் இந்த மாதிரி வசதி பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு வர மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வரையில் ஃபாரின் எதுவும் போகிறதுனா போர்டிங் டைம் 3 ஹவர்ஸ் முன்னாடி சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கும் 4 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடுங்க. எதுக்குன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டிப்பச்சருக்கு, நம்ம மலேசியா ஃப்ளைட்டுக்கு டிப்பச்சர் கிளம்புறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன ப்ரொசீஜர்ன்றது பார்த்திங்கன்னா, அந்த வெயிட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, 30 கேஜி தான் அவங்க கொண்டு போகணுமா. 30 கிலோவுக்கு மேலே இருந்தால் வெளியே எடுத்துடணுமா. அந்த வெயிட் போட்டு இந்த இடத்துல லேமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு நம்ம உள்ள செக்யூரிட்டி செக்கிங் மற்ற ப்ரொசீஜர்லாம் கொண்டு போக முடியும். எல்லோரும் அந்த வெளியவே மிஷின் வச்சுருக்காங்க. அதில் வெயிட் போட்ட நண்பன் வெயிட் போடையில் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த பொருளை பூரா எடுத்து நாங்கள் திருப்பி வீட்டுக்கே ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டோம். அந்த பேலன்ஸ் இருக்க ஐட்டத்தப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். மிச்சத்தப்புறம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதை லேமினேட் பண்ணாங்க. இந்த லேமினேஷன் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் வெளியே 315 ரூபா ஒரு தடவை பண்ணுறதுக்கு 2 பேக்கிங் பண்ணோம். 630 ரூபா பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கிங்க்கு உள்ளே கிளம்புன நண்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறாருன்னு பார்த்தா, உள்ளே போயிட்டு திரும்பவும் வெயிட் ஏதோ இதாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 50 கிராமோ 100 கிராமோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக செக் பண்ணுறாங்க. உள்ளே செக் பண்ணி திருப்பி 2 பொருள் திருப்பி வெளியே ஓப்பன் பண்ணி எடுத்தாங்க. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் வெளிநாடு ஃப்ளைட்டு போகிறதுனா கண்டிப்பாக அந்த வெயிட் ப்ரொசீஜர் உங்கள் டிக்கெட்டு மற்ற இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிக்கெட்லேயே வந்துடும். அந்த போர்டிங் பாஸ் டிக்கெட்லேயே டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த அளவு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம வெயிட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் வந்துடும். எங்களுக்கு இந்த வெயிட் போட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour வேஸ்ட்டாக போச்சு. எப்படியோ முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியராக வந்துட்டோம், அதனால் போயாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மலேசியா கிளம்பிட்டார். இத்தனைக்கும் இவர் நண்பன் 20 வருஷமாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான். இது புது ஏர்போர்ட்னால எங்கே என்ட்ரன்ஸு, எந்த வழியை என்ட்ரி, உள்ளூர் ஃப்ளைட்டு வெளியூர் ஃப்ளைட்டுக்கு எப்படி போகணுன்றது ரொம்ப பெருசாக இருக்கனால எங்கேன்னு தெரியல. ஒன்று விசாரித்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் எப்போயும் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் ரெகுலராக போகிறவங்களா இருந்தால் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வந்துடுங்க. மதுரை ஏர்போர்ட்டும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்ரூவ்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. மதுரை மக்களும் இதே மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட்டை மதுரையில் சீக்கிரம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கூடிய சீக்கிரம் எய்ம்ஸுன்னு கொஞ்சம் வளர்ச்சி அடைய போகுது. வளர்ச்சி அடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட் இருந்தால் தான் மதுரையிலேருந்து ஃபாரின் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கும் யூஸாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்டை மதுரை மக்கள் சார்பாக நாங்களும் எதிர்பார்க்குறோம். கூடிய விரைவில் வரும்னு சொல்லி நம்புவோம். முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி மதுரைக்கு நாங்கள் வந்த காரில் கிளம்பியாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு. பார்த்திங்களா, அதான் ஏர்போர்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரணும். கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் குருஜி 360 சேனல்லேருந்து குரு. நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.